Good day to you all. How are you today? I hope you are all doing well. Let's thank God for this fantastic day. மரத்தடி நிழலில் ஆங்கில இலக்கண குறிப்புகள். Grammar tips under the shade of the tree. 50 days. ஏன் மரத்தடி நிழல் என்று யோசிக்கிறீர்களா? Yes. chill என்று நடைமுறை வாழ்வில் இலக்கணத்தை சுமையாக கருதாமல் சுலபமாக பிழையின்றி சரளமாக சட்டென்று எப்படி பயன்படுத்திடலாம் என்று பார்க்கலாம். உதாரண வாக்கியங்களூடாக ஆங்கில இலக்கண குறிப்புகளை பயின்றிடலாம். நாம் அனைவரும் 50 நாட்கள் தொடர்ச்சியாக பயிற்சி எடுக்கப் போகின்றோம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், அதாவது நிறுத்திடாமல் பார்வையிடுங்கள். இதே போல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகின்றீர்களாயின் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே இருக்கின்ற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்போதான் இனிமேல் பதிவிடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் தவறாமல் பார்வையிட முடியும். மற்றவர்களும் பயனடைய லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். Let's start the practice. Day 39. It's time. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம சில பல காரியங்களை அல்லது செயல்களை உரிய நேரத்திற்கு செய்ய தவறுவது உண்டு. அவ்வாறு தவறுகின்ற பட்சத்தில் அதை பற்றிய விமர்சனமாகவோ அல்லது முறையீடாகவோ ஆங்கிலத்தில் தெரிவிக்க இட்ஸ் டைம் பிளஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்று வரும். நாம ஒரு காரியத்தை செய்ய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது அல்லது நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை குறிக்க இட்ஸ் டைம் டு ஆர் இட்ஸ் டைம் ஃபார் என்று வரும் பயன்படுத்தப்படலாம். இட்ஸ் டைம் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் தி ஐடியா that something should have happened before now. This is used to criticize someone or something. It's time to plus V1 or it's time for someone to plus V1 to say that someone should do something now or in the near future. This is used to alarm someone. உதாரணங்கள் பார்ப்போமா? நீ படுக்கைக்கு செல்ல வேண்டிய நேரம் இது. நாம ஒருவரை எச்சரிக்கின்றோம். Is now the correct time to go to bed? இது சரியான நேரமா? ஆம். Yes. Can we delay? நாங்க தாமதிக்க முடியுமா? It's not good. அது நல்லதல்ல. அப்போ இதை நாம ரெண்டு வழியில சொல்லலாம்னு பார்த்தோம். ஒன்று இட்ஸ் டைம் டு என்று அல்லது இட்ஸ் டைம் ஃபார் என்று வரும். இட்ஸ் டைம் டு கோ டு பெட். இட்ஸ் டைம் டு கோ டு பெட். அகெயின் இட்ஸ் டைம் டு கோ டு பெட். இங்க நாங்க முன்னால இருக்கிறவரை பார்த்து தானே பேசுறோம். அப்ப அள்ளுக்கு வந்துட்டோம், உன்னதான் போய் படுன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்ல போறோம். இது எப்படி சொல்வோம்? It's time for you to go to bed. It's time for you to go to bed. மறுபடியும் கூட சேர்ந்து சத்தமா வாய் விட்டு சொல்லி பாருங்க. It's time for you to go to bed. இதையே நீ படுக்கைக்கு சென்றிருக்க வேண்டிய நேரம் இது. ஒருவர் படுக்க வேண்டிய நேரம் தாண்டிட்டது, அப்பவும் விழித்தபடியே இருக்கிறார். அப்ப நாங்க அதை பற்றி விமர்சிக்கின்றோம், முறையிடுகின்றோம். நீ படுக்கைக்கு சென்றிருக்க வேண்டிய நேரம் இது. Are we talking about the past or the present? கடந்த காலத்தை பற்றி பேசுறோமா இல்லது நிகழ்காலத்தை பற்றி பேசுறோமா? Very good. Present, நிகழ்காலத்தை பற்றி. Do I think that person should have gone before now? அவர் இந்த நேரத்துக்கு முன்னாடியே போயிருக்கணும் என்று விரும்புறேனா? Yes. Why? Because it is late. ஏன் தாமதமாயிட்டது. அப்ப இப்படியான விமர்சனங்களை ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் என்று பார்த்தோம்? இட்ஸ் டைம் பிளஸ் பாஸ்ட் சிம்பிள். இட்ஸ் டைம் யூ வென்ட் டு பெட்.
It's time you went to bed. Again, it's time you went to bed. மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். 8 மணி. நாம் புறப்பட வேண்டிய நேரம் இது. நேரம் 8 மணியா போச்சு. நாங்க இப்ப புறப்படணும். Alarming, எச்சரிக்கை செய்யறேன். It's 8 o'clock. It's time for us to leave. It's 8 o'clock. It's time for us to leave. மறுபடியும் கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. It's 8 o'clock. It's time for us to leave. தாமதமாகிறது, மேலும் தாமதிச்சு கொண்டே போறோம். நாம் புறப்பட்டிருக்க வேண்டிய நேரம் இது. அந்த தாமதம் எப்படிப்பட்டது? இந்த நேரம் நாங்க புறப்பட்டிருக்க வேண்டியது. அப்ப நாங்க இங்க விமர்சனம், அதை ஒரு முறையீடா சொல்ல போறோம். அப்ப இங்க என்ன டென்ஸ் பாவிக்க போன்றோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரும் கட்டாயம். It's getting late. It's time we left. It's getting late. It's time we left. Again, it's getting late. It's time we left. என்னிடம் கடனாக நீ பெற்றதை செலுத்தி இருக்க வேண்டிய நேரம் இது. ஒருத்தர் கடன் எங்கள்கிட்ட பெற்றிருக்கிறார். கடன் துறைக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலத்தை சொல்லி அந்த காலத்துல நான் செட்டில் பண்ணிடுறேன், திருப்பி தந்துருவேன் சொல்லித்தான் வேண்டுவாங்க. அந்த கால அவகாசம் எல்லாம் கடந்து முடிஞ்சது. அப்ப அந்த நேரத்துல நாங்க அது ஒரு விமர்சனமா சொல்றோம். It's time you paid me what you owe me. It's time you paid me what you owe me. Again, it's time you paid me what you owe me. ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் இது. இங்க நாம் எச்சரிக்கை செய்கின்றோம். Alarming. It's time to make a decision. It's time to make a decision. நாங்க எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறதைய காட்டி இதுக்கு நீங்க தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டுது அப்படின்னு சொல்லி அவங்கள வலியுறுத்தி சொல்லிக்கல, வேற எப்படி சொல்லிருக்கலாம்? It's time for you to make a decision. It's time for you to make a decision. Again, it's time for you to make a decision. ரொம்ப இலகுவா இருக்கு இல்லையா? மேலும் உதாரணங்கள் பார்ப்போம். நீ வைத்தியரிடம் சென்றிருக்க வேண்டிய நேரம் இது. அப்ப இங்க நாங்க என்ன விமர்சிக்கிறோம்? ஒரு ஆளுக்கு அந்த வைத்தியர்கிட்ட போயிருக்க வேண்டிய நேரம் அவர் தாமதிச்சுட்டார். எல்லாருக்கும் தெரியும், நாங்க வைத்தியர்கிட்ட போகணும். இப்ப ஒரு நோயின் அறிகுறி காட்ட தொடங்கியே போகணும், முத்தவட்டியா போகவும் இல்லை. அப்ப இங்க நாங்க விமர்சிக்கின்றோம். It's time you went to the doctor. It's time you went to the doctor. Again, it's time you went to the doctor. நீ உன் நண்பிக்கு கால் பண்ணி இருக்க வேண்டிய நேரம் இது. அப்ப இங்க என்ன, அந்த காலத்தை கடந்துட்ட. It's time you phoned your friend. It's time you phoned your friend. Again, it's time you phoned your friend. நீ உன் அம்மாவுக்கு கால் எடுக்க வேண்டிய நேரம் இது. நாங்க எல்லாம் பண்றோம், அம்மா எடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்லி. அப்ப இதை எப்படி சொல்வோம்? It's time for you to call your mom. It's time for you to call your mom. Again, it's time for you to call your mom. It's time for you to call your mom. இது நீ இணையத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி கற்றறிந்திருக்க வேண்டிய நேரம். எல்லாருக்கும் தெரியும், இப்ப இணைய பயன்பாடு இல்லாம யாருமே இருக்க இயலாது. அப்ப இப்ப கூட யாரும் தெரியாம இருந்தாங்கன்னா இட்ஸ் டூ லேட். அப்ப அதை பற்றி நாங்க ஒரு விமர்சனம் செய்கிறோம். It's time you learned how to use the internet. It's time you learned how to use the internet. Again, it's time you learned how to use the internet. Now, this is the time for you to check your understanding. உங்களுக்கு எவ்வளவு இதை பற்றி புரிந்தல் இருக்கிறது என்பதை இந்த பயிற்சியை செய்வதன் மூலம் அறிந்து கொள்ளுங்கள். நீ பல் வைத்தியரிடம் சென்றிருக்க
கேட்க வேண்டிய நேரம் இது. இங்க நாங்க என்ன செய்யறோம்? கிரிட்டிசைஸ் பண்றோம். இது நீ வைத்தியரிடம் செல்ல வேண்டிய நேரம். இங்க என்ன செய்கிறோம்? வெரி குட், அலார்மிங். நீ உன் அறையை ஒழுங்குபடுத்த வேண்டிய நேரம் இது. Again, we are alarming. Please comment your answers. உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் அவற்றையும் கமெண்டில் பதிவிடுங்கள். I am ready to answer your comments. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருப்பேன். இப்பவே ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காவிட இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.